மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை தேடி வருபவர்கள் யாரும் வெறும் கையோடு திரும்பியதே இல்லை. இல்லை என்று சொல்லாத அந்த பெருந்தன்மைக்குச் சான்றாக எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமானது அவர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபோது நடந்த அந்த நெகிழ்ச்சியாக. அது ஒரு ஸ்டுடியோ. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தின் படப்பிடிப்பிற்காக தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு ஏழை தாய் கிழிந்த புடவையோடு கண்களில் கண்ணீரோடு எம்ஜிஆரை பார்க்க ஓடி வந்தார். அங்கிருந்த பாதுகாவலர்கள் அவரை தடுத்தனர். ஆனால் தூரத்திலிருந்து இதை பார்த்த எம்ஜிஆர் அவரை உள்ளே விடுங்கள் என்று சைகை காட்டினார். அந்த தாய் ஓடி வந்து எம்ஜிஆரின் கால்களில் விழுந்தார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. ஆனா தாலி கட்ட கூட காசு இல்லாம தவிக்கிறேன். நீங்க தான் ஏதாவது உதவி செய்யணும் என்று கதறினார். எம்ஜிஆர் அவரை தேற்றி உட்கார வைத்தார். பொதுவாகவே எம்ஜிஆர் உதவி செய்ய தன் மேஜையிலோ அல்லது காரிலோ எப்போதும் கவர் வைத்திருப்பார். ஆனால் அன்று எதிர்பாராத விதமாக அவரிடம் பணம் எதுவும் கையில் இல்லை. பணம் இல்லை என்பதற்காக அந்த தாயை அவர் வெறும் கையோடு அனுப்ப விரும்பவில்லை. ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தான் கையில் அணிந்திருந்த விலை உயர்ந்த வைர மோதிரத்தை சட்டென்று கழற்றினார். அதை அந்த தாயின் கையில் வைத்து, அம்மா, இதோ இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. இதை வித்து உங்க மகளோட கல்யாணத்தை சிறப்பா நடத்துங்க என்றார். அந்த தாய் அதிர்ந்து போனார். அந்த வைர மோதிரத்தின் விலை பல ஆயிரங்கள், இன்றைய மதிப்பில் பல லட்சங்கள். ஐயா, இது ரொம்ப விலை உயர்ந்ததாச்சே, எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் போதுமே என்று அந்த தாய் தயங்கினார். அதற்கு எம்ஜிஆர் ஒரு புன்னகையோடு சொன்னார், அம்மா, இந்த பணமோ வைரமோ முக்கியம் இல்ல, உங்க பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியம். இது ஒரு அண்ணன் தன் தங்கச்சிக்கு கொடுக்கிற சீர்னு நினைச்சு எடுத்துக்கோங்க என்றார். அந்த தாய் மோதிரத்தை பெற்றுக்கொண்டு ஆனந்த கண்ணீரோடு அங்கிருந்து சென்றார். அங்கிருந்த மற்றவர்கள் வியந்து நின்றனர். ஒரு பொருளின் மதிப்பை விட ஒரு ஏழை தாயின் கண்ணீருக்கு எம்ஜிஆர் கொடுத்த மதிப்புதான் அதிகம். அவர் சினிமாவில் மட்டும் கதாநாயகன் அல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு மகா பிரபு என்பதை அந்த சம்பவம் உலகுக்கு நிரூபித்தது. பொருட்களின் மீது பற்று வைக்காமல் மனிதநேயத்தின் மீது பற்று வைத்த அந்த மனிதாபிமானம்தான் எம்ஜிஆர் மறைந்து பல தசாப்தங்கள் கடந்தும் இன்றும் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் அவர் பெயரை ஒலிக்கச் செய்கிறது.